மதுபானங்களில் அதிக வருவாய் வருவதால் தமிழக அரசு குடிநீர் பிரச்சினையை விட்டுவிட்டு மதுபானங்களில் கவனம் செலுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீங்க சொல்ற மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுது. ஆனா அரசு கோதுமை பீர் மக்களுக்கு கொண்டு குடிமகன்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்ல, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்ப அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணு கருத்துமா இருக்கு. அதுலதான் வருமானம் அதிகமா கிடைக்குது. அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்னைக்கு வறட்சி நிலவிட்டு இருக்குது. கோடை காலத்துல இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம். இதனால நாளுக்கு நாள் தண்ணீர், நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அதையெல்லாம் இந்த ஆட்சியில தொடர்ந்து இருந்தா இந்த 2 ஆண்டுக்கு முன்பு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்ப எல்லாமே இந்த ஏரி குளத்துல தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்துல அதை பயன்படுத்திருக்கோம். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கோம், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கோம், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைச்சிருக்கோம். அதையெல்லாம் செய்யல, எந்த தடுப்பணையும் கட்டல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம், நீரேற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமா 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி. 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வேண்டுமென்ற அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.